2000 டிக்கெட் 10 ரூபா. 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 கியூல பயன் இல்லப்பா. 2000 டிக்கெட் 10 ரூபா. 2000 டிக்கெட் 10 ரூபா. கொஞ்சம் ரூபா. 1600 டிக்கெட் 10 ரூபா. 1600 டிக்கெட் 10 ரூபா. அடுத்த வாரம் தூக்க போறான். 1600 டிக்கெட் 10 ரூபா. 1600 டிக்கெட் 10 ரூபா. 1.25 ரூபா டிக்கெட் 10 ரூபாயா? என்னையா அக்கிரமமா இருக்கு? உள்ள படத்துல ஒரு நீச்சல் காட்சி விடுறாயா, அதை விடவா இது அக்கிரமா போச்சு? அதுக்குன்னு ஹவுஸ்ஃபுல் ஆகுது. வேணும்னா வாங்கிட்டு போய், இல்லன்னா ஆளை விடு. அதுக்குன்னு இப்படியா வியாபாரம் பண்றது? என்னடா இது அநியாயம்? என்ன கேளியா? அரிசி கடைக்காரனை கேட்காத. அவன் மாதிரி நான் என்ன அத்தியாவசிய தேவையிலே கள்ள மார்க்கெட் பண்றேன்? ஆடம்பர செலவுல கொஞ்சம் அதிகமா கேட்கறேன். எடுறா கைய. பிளேட் எடுத்தா கீசிடுவேன். எடுறா கைய. பிளேட் எடுத்து கீசிடுவேன். எடு கையா கீசிடுவேன். அப்படி போடு. டிக்கெட் வேணும். உன் பேர் என்ன? அதே நீ ஊருக்கு புச்சா என்ன போய் அப்படி கேக்குற? சினிமா கோட்டா சிங்காரன்னா சிட்டி பூரா தெரியும். எத்தனை நாளா உனக்கு இதுல சர்வீஸ்? நீ படம் பார்க்க வந்தியா இல்ல கணக்கெடுக்க வந்தியா? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுதியா? தெரிஞ்சாதான் பண்றேன். பவுருன்னு ஒண்ணு இருக்குதா? வேண்டாம், ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கிறது. எவன்டா கொடுக்குறான்? நாங்க கொடுத்தா செய்வேடா. இந்த கடா விளையாடுறீங்க. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிறீங்க? பேச்ச பார்த்தா பிர்லா மாதிரி பேசுறீங்க. பாடுபட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு பிர்லாவாகும். டேய், நீ சினிமா டயலாக் என்கிட்ட சொல்றியா? வெறுப்பா தாட்டிக்கடா. பிளேட் எடுத்து கீச்சிட போறேன். 1.25 ரூபா டிக்கெட் 10 ரூபா. டேய், வேலை கொடுத்தா செய்வியாடா? இது வழக்கமா பிச்சைக்காரனை பார்த்து கேட்கற கேள்வியா? அவங்க கிட்டயும் போறோம். என்னையா பெரிய பேஜாரா போச்சு? அதெல்லாம் நம்ம குத்து வராதியா? விடுங்கய்யா. என்னடா நீ பொசுக்கு பொசுக்குன்னு பிடிக்கிற? பிளேட் எடுத்தா கீச்சிடுவேன். யார்கிட்ட வச்சுக்கிற உங்க வேலையை? உனக்கு தெரியாத நம்ம சங்கதி. பெல்ட்டுக்காக சண்டை பிடிச்சினாரே மமூத், என்ன தெரியுமா ஆச்சு? சும்மா தலையை தூக்கி பார்த்தாரு, அதே நமக்கு பிடிக்கல. கீச்சிட்ட கிராஸா பேண்டேஜ் கூட போட முடியல. தெரியுமா உனக்கு? அம்பேர் அம்பேர், என்ன நீ நிஜ கத்திய வச்சிருக்கிற? நாங்கெல்லாம் கீச்சிருவேன் கீச்சிருவேன் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றது. கும்பிட்டுக்கிறேன். வாடா பின்னாடி. வாடாங்க. ஏற வண்டியில. என்னங்க அது? ஏறா. என்ன மாத்திரம் ஏத்திட்டு போயிட்டா? என்ன நம்பி ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறா. எல்லாம் ஏற்க வேண்டிய பெரிய ராஜா சொன்னா ஏழுடா. மாலை வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஜெயில விட்டு யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விடுதலையே கிடையாதா? என்னங்கடா கிண்டலா இருக்கா? வாழ்க்கையில மாலையை பார்த்திருப்பியா? போட்டா பேசாம போட்டுக்க. நான் ஒன்னும் அரசியல் கைதி இல்லடா. நாங்க அப்படி ஒன்னும் தப்பா நினைக்கல. நான் கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். அப்படிப்பட்டவங்க தான் எங்களுக்கு தேவை. சார் எப்படி கள்ளச்சாராயமா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்? உன்னால வேற என்னடா முடியும்? என்னங்கடா ஜெயில இருந்து வந்தவனுக்கு மாலையை போட்டு வரவேற்பு பாராட்டு என்னடா? இத பாருங்க, நீங்க எங்க கூட வரீங்க. எதுக்கு? வேலை செய்ய. நீங்க ஒண்ணு எங்களுக்கு வேலை தர வேண்டியதில்லை. பட்டம் வாங்கிட்டு காலேஜ் விட்டா வெளியே வர்ற, ஜெயில விட்டு வர்ற, உனக்கு வேற வேண்டாம் வேலை தருவான். நாங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பியா? திருட்டு புத்தி இந்த கேட்டோட விடுவியா? டேய், தேவை பூர்த்தியானா அப்புறம் ஏன்டா திருட்டு? வாங்கடா 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 வாங்கடா. அடடடடே, இத பாரு, இன்னொரு புது கேஸ். மாலே மாலே வாங்கனே வாங்கனே அண்ணே. எங்க அப்பா இருப்பா இவரு. அடே சிங்காரா, நீயா? பாத்தியா கூத்த? புள்ளையவே அப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. மகனே கம்மிடுப்பா. உன்னை சந்திக்கணும் நான் எத்தனை வாட்டி உள்ளார வந்திருக்கிறேன். அப்பனும் புள்ளையும் ஒன்னா வைக்க மாட்டாங்களாமே. சும்மா நினைக்காது இவரு. கடப்பாறையால ஒரு ஆள் அடிச்சு கொண்டு உள்ள போயிட்டு வந்தவரு. அட அதெல்லாம் ஏன் பாய்ப்பா? பாபா சரி பாபா வந்து அவுத்து விட்டோம்னா ஷோகா துணி நோடியாரிய. சரி வா.